ஐஃபோன் 12 ஆல்ரெடி டெட் கண்டிஷன் தான். ஆல்ரெடி வேறு கடைக்கு போயிட்டு தான் வந்திருக்கு. கடைக்காரே தான் இது நமக்கு கொடுத்துருக்காங்க. இது என்ன அவர் பண்ணன்ற அவர் ஓரளவுக்கு ட்ரை பண்ணாராம். ஆனால் அதுக்கப்புறமா ஒன்றும் பண்ண முடியலன்னாரு. ஆல்ரெடி ஜஸ்ட்டு ஓப்பனில் தான் இருக்குது. நம்மளும் ஜஸ்ட் அப்படியே இது பண்ணிப்போம். பேட்டரி கனெக்ட் பண்ணல. ஆல்ரெடி ஷீல்ட்லாம் ஓப்பன் பண்ணி டெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டார் அவர் நம்மக்கிட்ட. சரி பார்ப்போம் வாங்க இது என்னன்ட்டு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், நம்ம மல்டிமீட்டரில் செக் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு மல்டிமீட்டரில் செக் பண்ணுறோம். ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார் எனக்கு ஃபுல்லாகவே ஷார்ட்டில் தான் சார் இருக்குது அப்படின்னாரு. இப்போ பேட்டரி கனெக்டரில் செக் பண்ணுறோம். இந்த பக்கம் கிரவுண்டு வருது, ஆப்போசிட் சைடும் கிரவுண்டு வருது. அப்போ பார்த்தீங்கன்னா 2 டெர்மினலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்டு வருது. அவர் சொன்னார் என்கிட்ட, சார் ஆல்ரெடி ஷார்ட்டில் இருக்குது, முடிஞ்ச அளவு நான் இங்கெல்லாம் தேடினேன், எனக்கு கிடைக்கல, பட் ஆனால் ஹெவி டேமேஜ் பண்ணல அப்படின்ற போல தான் சொல்லியிருந்தாரு. ஓகே பார்ப்போம். இப்போ ஏன்னா இது வந்து காமனாக வந்து ஐஃபோன் 12ல் 13ல் 14லலாம் வர காமன் இஷ்யூ தான் இது. ஓகே, நம்ம இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ போர்டை வந்து மொபைலில் இருந்துட்டு செப்பரேட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு இந்த சாண்ட்விச் போர்டை வந்துட்டு இந்த டுவெல் லேயர் போர்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்போ நம்ம வந்துட்டு செப்பரேட் பண்ண போகிறோம். ஏன்னா செப்பரேட் பண்ணால் தான் எந்த பக்கம் ப்ராப்ளம்ன்றதை நம்ம வந்து சஸ்பெக்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ ஜென்ரலாக இது ஆல்ரெடி இங்கே செக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி பண்ணியும் அது நமக்கு தெரியலன்னு நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ போர்டை வந்துட்டு இப்போ செப்பரேட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா போர்டு அப்படியே செப்பரேட் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறேன், கூல் பண்ணுறோம் போர்டை. ஓகேங்களா, போர்டை வந்து செப்பரேட் பண்ணியாச்சு. அதாவது கொஞ்சம் வந்து அது ஹீட் இது டெம்பரேச்சர் டவுன் ஆகிறதுக்காக அப்படி வச்சுருக்கேன். இந்த போர்டையும் நம்ம இதுலேருந்து ரிலீஸ் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் பண்ணிட்ட பிறகு நம்ம இப்போ செக் பண்ணுறோம். இப்போவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஷார்ட்டில் தான் இருக்குது. ஓகேங்களா, இப்போவும் 000 இப்போவும் வந்து நமக்கு இதில் ஷார்ட்டில் தான் இருக்குது. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த போர்டில் ஃபஸ்ட்டு வந்துட்டு டயக்னோஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இந்த போர்டை வந்துட்டு நம்ம மைக்ரோஸ்கோப்பில் வச்சு டயக்னோஸ் பண்ணலாம். வாங்க பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா அங்கே போர்டு செப்பரேட் பண்ணிட்டோம், அப்படியே எடுத்துகிட்டு வரோம். இங்கே ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கொஞ்சம் டயக்னோஸ் பண்ணிவிடுவோம். ஏதாவது இருக்கா, என்ன ஏது, எங்கேயாவது பேர்ன் ஆகிருக்கா, அதாவது வாட்டர் லாக் ஆகிருக்கா, கரோஷன் எங்கேயாவது ஆகிருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கிறோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா போர்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்னா எந்த ஒரு இதுவும் இல்லை, ஏன்னா உள்ளே யாரும் இன்னும் கை வைக்கல, அதனால் நல்லாயிருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா
திருப்பியும் மல்டிமீட்டர் வச்சு அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோன்னா இந்த க்ளூவை வந்து தொடச்சிடலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ளூ வந்து ரிமூவ் பண்ணிடலாம், இல்லைன்னா வந்துட்டு மேட் வந்து வீணாகிடும். லாஸ்ட்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணும்போது நம்ம தெர்மல் க்ளூ போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா மல்டிமீட்டரில் வந்து டயோட் மோட் வச்சுருக்கோம். டயோட் மோட் வச்சுட்டு நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம் எங்கே நமக்கு கிரவுண்டு. ஓகே, இப்போ பார்த்தோன்னா நம்ம இந்த பக்கமும் வந்து உங்களுக்கு கிரவுண்டு காட்டுது, இந்த பக்கமும் உங்களுக்கு கிரவுண்டு காட்டுது. ஓகேங்களா, இப்போ ரெண்டு பக்கமும் வந்து உங்களுக்கு கிரவுண்ட் காட்டுது. இதை வந்து நீங்கள் வந்து பிட் மேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பக்கம் கனெக்டிவிட்டி எந்த பக்கம் கிரவுண்டுன்னு தெரியும். பிட் மேப்பில் இப்போ இங்கே பாருங்கள், இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்டு இருக்குங்களா, இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டிவிட்டி. இந்த கனெக்டிவிட்டி பக்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே வந்துட்டு இன்னர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டிவிட்டிஸ் போகுது. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன செக் பண்ணுறோம்னா இந்த கனெக்டிவிட்டிஸ் அப்போ வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறது கிரவுண்டு, இந்த பக்கம் இருக்கிறது கனெக்டிவிட்டி. பட் ஆனால் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இதுவும் கிரவுண்டு காட்டுது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா பிட் மேப்பில் வந்து பார்க்குறோம். ஓகேங்களா, பிட் மேப்பில் வந்து பார்க்குறோம் இந்த பக்கம் இருக்கிற கனெக்டிவிட்டிஸ் வந்துட்டு ஓகே, இதுதான் கனெக்டிவிட்டின்னா ஓகே, பிட் மேப்பில் பார்க்குறோம். இந்த கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா உள்ளே வருது, நேராக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்துட்டு அப்படியே நேராக இங்கே ஓகே, ஃப்ரண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் இருக்குது. ஃப்ரண்ட்டு அதுக்கு தான் ஷீல்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருக்காங்க. அங்கே ஓப்பன் பண்ண உடனே ஷார்ட் இருக்கணுன்னே உள்ளே. இப்போ நம்ம நேராக வரோம், உள்ளே வந்து பார்க்குறோம். இந்த கேப்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு செக் பண்ணுறோம் 000 வரும். இதுவும் செக் பண்ணுறோம் 000 இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே, இப்போ இங்கே இந்த இதில் ஷார்ட் இருக்குங்களா, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசிக்கு வருது. ஓகே, டன். பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் என்னன்றது தெரியுது. இந்த ஐசி வந்து உங்களுக்கு பேர்ன் ஆகிருக்கு, தெரியுதுங்களா? இந்த ஐசி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்ன்ட் ஆகிருக்கு. இதுக்கு மேலே இருக்கிற லேயரே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீல் ஆகிருக்கு, பார்த்தீங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னரில் இருக்கிற இந்த ஐசியில் தான் நமக்கு கம்ப்ளைண்ட் இருக்குது. தெரியுதுங்களா, பேர்ன் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன ஐசி, இது ஏன் பேர்ன் ஆகிருக்கு, எதனால் பேர்ன் ஆகிருக்குன்றத வந்துட்டு நம்ம டயக்ராமில் பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஐசி. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன போட்டிருக்காங்க, சார்ஜர் ஐசி, சார்ஜிங் ஐசின்னு போட்டிருக்குங்களா. இப்போ இந்த ஐசி வந்து இதுதான் சார்ஜிங் ஐசி. இப்போ நம்ம அடுத்ததான் என்ன பண்ண போகிறோம்னா வந்து பார்த்தீங்கன்னா லே அவுட்டில் வரோம். லே அவுட்டில் வந்துட்டு அந்த ஐசி எங்கே இருக்குன்னு செக் பண்ணுறோம். ஓகே, இதுதான் இப்போ அந்த ஐசி. இந்த ஐசியை வந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு U4000ன்றது தான் இந்த ஐசி. ஓகேங்களா, இதை அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம், காப்பி பண்ணிக்கிறோம். காப்பி பண்ணி நேராக ஸ்கீமேட்டிக்ஸில் வரும். ஸ்கீமேட்டிக்ஸில் வந்துட்டு பேஸ்ட் பண்ணுறோம். பேஸ்ட் பண்ணிட்டு ஃபார்வர்ட் பண்ணுறோம். ஃபார்வர்ட் பண்ணிட்டு ஜூம் இன் பண்ணுறோம். ஓகேங்களா, இதுதான் இன்னும் ஜூம் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் U4000. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சார்ஜிங் ஐசி. இது நம்ம எங்கே பார்த்தோம்னா வந்து பார்த்தீங்கன்னா பிட் மேப்பில் வரும். பிட் மேப்பில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த பேட்டரி கனெக்டர் இந்த இடத்துல நமக்கு ஷார்ட் ஆகிருந்தது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நேராக போயிட்டு நம்ம இங்கே இந்த காம்பனண்ட்டில் வந்து நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணுமா. இப்போ இது வந்து பாசிட்டிவ், இது வந்துட்டு கிரவுண்டு. ஓகேங்களா, அப்போனா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சேர்த்து கிரவுண்ட் ஆகிருந்ததுங்களா. உடனே என்ன பண்ணுறோம், இதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். இதை கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த லைன் எங்கே போகுது, நேராக வந்து இங்கே ஒரு ரெசிஸ்டரில் ஸ்விட்சிங் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த பவர் ஐசிக்கு தான் போகுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா
நேராக வந்துட்டு திருப்பி இன்னொரு லைனாக வந்துட்டு இங்கே ஒரு ரெசிஸ்டரில் ஸ்விட்சிங் ஆகி இந்த சார்ஜிங் ஐசிக்குள்ளே போயிட்டு நேராக இந்த காம்போனண்ட்லேருந்து இதுக்கப்புறம் ஸ்விட்சிங் ஆகி தான் வந்து எல்லா இடத்துக்கும் போகுது. ஓகேங்களா விபிஹெச்ஆ பிபி விடிடி மெயின் லைனாக எல்லா இடத்துக்கும் போகுது. நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், நம்ம இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லைனெல்லாம் ஷார்ட்டில் இருந்தது, ஃபுல்லாக ரோசின் போட்டு பார்த்தோம், இங்கே எதுவுமே நமக்கு மெல்ட் ஆகலை, சஸ்பெக்ட் ஆகலை. அப்புறமா இந்த பக்கம் ரோசின் போடும்போது பார்த்தா இந்த ஐசி நமக்கு பேர்ன் ஆகிருந்தது. அடுத்ததான் நம்ம என்ன பண்ணிடுறோம், நேராக வந்துட்டு இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஒரு 4.2 வோல்டேஜஸ் வந்து நம்ம இங்கே இன்ஜெக்ட் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா இந்த ஐசி நமக்கு பேர்ன் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஏன்னா ஏற்கனவே பேர்ன் ஆகிருந்ததுனால வந்துட்டு நமக்கு இந்த ஐசி தான் நமக்கு சஸ்பெக்ட் ஆச்சுங்களா. அடுத்தது வந்து அதில் என்ன லைனுன்னு பார்த்தோன்னா இந்த லைன் தான் நமக்கு வந்து ஃபுல்லாக இதுவாக இருந்தது. நேராக இங்கே வரீங்க, பேட் இன்ஃபோ கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து பாருங்கள், இந்த A1 B1 C1 D1 E1 F1 இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தான் அந்த லைன். இங்கே வந்து பாருங்கள் ஸ்கீமேட்டிக்ஸ் உள்ள. ஓகேங்களா, இந்த லைன் தான் நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா விபேட் லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷார்ட் ஆயிருந்தது. இந்த A1 B1 C1 D1 சொல்கிற இந்த லைன் தான் நமக்கு வந்து ஷார்ட் ஆயிருந்தது. ஓகேங்களா, அதனால தான் நம்ம இந்த ஐசியை நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேங்களா, ஐசியை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து இது சார்ஜிங் செக்ஷன் இல்லை. சார்ஜிங் செக்ஷன் வரும்போது உங்களுக்கு சார்ஜிங் கம்ப்ளைண்டான மொபைல்ஸ் வரும்போது உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சார்ஜிங்கை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இது மொபைல் ஷார்ட் ஆகி இந்த ஐசியோட ப்ரோட்டோகால் என்ன, இந்த ஐசி எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்புட் தேவைப்படும். இந்த விபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுடைய சார்ஜர்லேருந்து நீங்கள் கனெக்ட் பண்ணும் போது, சார்ஜிங் கேபிள் கனெக்ட் பண்ணும் போது அதில் இருந்துட்டு வரக்கூடிய ஒரு 5.2 வோல்டேஜஸ் லைன் தான் இந்த விபஸ் 1. அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விபஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா எதுக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாடலுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. அதனால் பின்னாடி ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் வச்சுட்டோம்னா அந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 5.2 வோல்டேஜ் வரும். இப்போ வந்து நீங்கள் சார்ஜரில் கனெக்ட் பண்ணுறீங்களா இல்லை ஒயர்லெஸில் கனெக்ட் பண்ணுறீங்களான்றதுக்காக கனெக்ட் பண்ணிங்கன்னா இதில் எதில் கனெக்ட் பண்ணுறீங்களோ ஒரு வோல்டேஜ் அதுலேருந்து வரும். ஓகே, இப்போ சார்ஜிங்லேருந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா இதில் வரும், ஒயர்லெஸ் சார்ஜிங்கில் கனெக்ட் பண்ணிங்கன்னா இதில் வரும். இங்கே வந்து பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இந்த செகண்ட் விபஸ் 2 கிளிக் பண்ணிவிட்டு நேராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா U4400 ஐசிக்கு போதுங்களா. இந்த ஐசி வந்து பார்த்தீங்கன்னா நேராக லே அவுட்டில் போய் பாருங்கள், U4400 இருக்குங்களா சிபியூக்கு மேலே. அப்படியே நேராக காம்போனன்ட் நேமில் போய் பாருங்கள், இங்கே பாருங்கள் இந்த ஐசி தான் இது சிபியூக்கு மேலே. இந்த ஐசி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜர் ஐசி போட்டிருக்காங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒயர்லெஸ் சார்ஜிங் ஐசி. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நேராக நீங்கள் வந்து ஸ்கீமேட்டிக்ஸில் வரீங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் ஐசி, இது சார்ஜிங் கண்ட்ரோலில் ஒயர்லெஸ் சார்ஜிங் வரலன்னா அப்போ இந்த ஐசியோட டீட்டெயில்ஸ் என்ன ஏதுன்றதை அப்போ தெரிஞ்சுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா, இப்போ இந்த ரெண்டு லைன் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே சார்ஜர்லேருந்து வரக்கூடிய லைன். இது ஒரு இந்த பிஎம் வந்து பிஎம்ஐடி பார்த்தீங்கன்னா பவர் மேனேஜ்மெண்ட் இன்டகிரேட்டட் டிவைஸ். இது எதுக்காகலாம் யூஸ் ஆகணும் பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரெகுலேட் பண்ணுறதுக்கு, சேஃப்டி கண்ட்ரோலுக்கு, அப்புறம் வந்து எனர்ஜி மானிட்டரிங்க்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் வோல்டேஜ் வந்து ஓவர் வோல்டேஜ் அண்ட் ஓவர் ஹீட்டு, ஓவர் கரண்ட் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து சஸ்பெக்ட் பண்ணி ஒரு ஸ்டேபிள் வோல்டேஜஸ் வந்துட்டு இது சஸ்பெக்ட் பண்ணி மானிட்டர் பண்ணுறதுக்கான இந்த லைன் தான் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்டேபிள் வோல்டேஜ் இருக்கும், இதில் வோல்டேஜ் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். அதுவும் ஓகே செக் பண்ணலாம் அது மாதிரி கூட. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிபி வார் யூஎஸ்பி ஆர்விபி. இது பிபினா வந்து பார்த்தீங்கன்னா பவர் பிளான், வார்னா பார்த்தீங்கன்னா வேரியபிள் வோல்டேஜஸ், யூஎஸ்பினா வந்துட்டு யூனிவர்சல் சிஸ்டம் பஸ்ஸு. அடுத்தது வந்து ஆர்விபினா வந்து பார்த்தீங்கன்னா ரிவேர்ஸ் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன். இது எங்கேருந்து வருது, இது வந்து இது எங்கே போகுது இந்த லைன், இது வந்து அவுட்புட் லைன். இது எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நேராக கிளிக் பண்ணிவிட்டு ஃபோன்ஸில் நிறைய மாடல்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 9300 U9300 அப்படின்ற ஐசி வந்துலேருந்து தான் வந்து உங்களுக்கு வரும். இது என்ன ஐசினா வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இது பூஸ்டட் ஐசி, சார்ஜிங் கண்ட்ரோல் ஐசி இது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பூஸ்டட் ஐசின்னு சொல்லலாம் நீங்கள், சார்ஜிங் கண்ட்ரோல் ஐசின்னு சொல்லலாம் நீங்கள். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசியில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா விபஸ் 2 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்ஐடி, சீரியல் டேட்டா அண்ட் கிளாக்கு, சிஸ்டம் அலைவ், பஸ் 1, அப்புறம் பார்த்தா இனிஷியேட் லைனு, சிஸ்டம் ஐடென்டிஃபை லைனு, இதெல்லாம் என்சி எல்டிஓ லைன்ஸு, டெஸ்டிங் ஸ்விட்சிங் தான். உங்களுக்கு டேட்டா ப்ளஸ்ஸு, டேட்டா மைனஸு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருங்க இந்த சார்ஜிங் கண்ட்ரோல் ஐசியில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ளஸ்ஸு, டேட்டா மைனஸு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்மிட்டரு, ரிசீவரு, கிளாக்கு, டிஎஃப்ஏ மோடு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி எனேபிள், விபஸ் டிடெக்ஷனு, அப்புறம் வந்து பவர் ஆன் கேட்டு, ஸ்விட்சிங்கு, ஹோஸ்ட் ரீசெட்டு, சீரியல் டேட்டா கிளாக்கு, பைபாஸு,
இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐசியில் தான் இருக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் கண்ட்ரோல் ஐசின்னு சொல்லுவாங்க, பூஸ்டட் ஐசின்னு சொல்லுவாங்க. இதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இது பூஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஐசிக்கும் ஒரு 3 வோல்டேஜ் 1.2வும் 3 வோல்டேஜும் சென்ட் பண்ணக்கூடிய லைன் தான் இந்த ஐசியிலேருந்து போகக்கூடிய லைன். ஓகேங்களா, அதுக்காக யூஸ் பண்ணி இது வந்து உங்களுக்கு சார்ஜிங் செக்ஷன்லையோ சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகலை, இல்லை வந்து சார்ஜிங்கே சுத்தமாக ஃபேக் சார்ஜிங் ஆகுது அப்படின்னும் போது இந்த செக்ஷனில் இருக்கிற எல்லா வேர்ட்ஸ்க்கும் என்னென்ன அர்த்தம், இதுக்கு என்னென்ன மாதிரி அது யூஸ் ஆகுது, இதனால என்னென்ன கம்ப்ளைண்ட்ஸ் வரும்ன்றது அந்த செக்ஷனில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம பார்க்கறது வந்து ஷார்ட் செக்ஷன்ஸ். இந்த ஐசி ஷார்ட் ஆகிருக்கு. இந்த ஐசியோட டீட்டெயில் பார்த்துக்கங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார் வோல்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போஸ் வந்து வேரியபிள் வோல்டேஜ் யூஎஸ்பி ரிவர்ஸ் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷன். இப்போ வந்து இன்னொரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அட் அண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க, நீங்கள் நேராக சிஸ்டமில் கனெக்ட் பண்ணுவீங்க. சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிட்டு போது டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருப்பீங்களா, டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு 1.8 லைன் ரெண்டும் வந்து D+D- ஒர்க் ஆகணும். அதே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியில் வந்துட்டு ஒரு 5 வோல்டேஜும் போய் உங்களுக்கு சார்ஜும் ஆகணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 வோல்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் டைமில் ஒரே ஒரு நேரத்தில் நடக்கலாம். அந்த நேரத்தில் எதுவும் கிளாஷ் ஆகி ரிவர்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. வேரியபிள் வோல்டேஜும் கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும். அதே வோல்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ப்ரொடெக்ஷனாகவும் இருக்கணும். அதனால தான் ரிவர்ஸ் வோல்டேஜ் ப்ரொடெக்ஷனுக்கும் இருக்குது, வேரியபிள் வோல்டேஜுக்கும் இருக்கும். இதுல இருந்து பார்த்தீங்கன்னா இது நேராக உங்களுடைய ஃபாஸ்ட் சார்ஜிங், அந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபாஸ்ட் சார்ஜிங் ஐசி, பூஸ்டிங் ஐசி, சார்ஜிங் கண்ட்ரோல் ஐசியிலிருந்து தான் டைரெக்டாக வரக்கூடிய லைன் இது. ஓகேங்களா, புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா SDA அண்ட் SDA சீரியல் கிளாக். இது வந்து சீரியல் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால், I2C லைன்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி டீட்டெயில்ஸ் என்ன ப்ரீவியஸ் வீடியோலேயே iPhone 11லேயே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக்லைட் சர்க்யூட்டில் வந்துட்டு I2C எப்படி ஒர்க் ஆகுது, என்ன டேட்டா பிட்டு எப்படி ஒர்க் ஆகுன்றது கிளியர் பிச்சாகவே சொல்லியிருக்கேன். I2C பற்றி அந்த ப்ரீவியஸ் வீடியோவை தாராளமாக பாருங்கள், உங்களுக்கு கிளியர் பிச்சாகவே I2C எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் தான் இது, வேற ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட் இல்லை. சிஸ்டம் அலைவ், இந்த சிஸ்டம் அலைவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.8 வோல்டேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லா இடத்துலேருந்து காமனாக இருந்து டைப் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு 1.8 சிஸ்டம் அலைவ். நான் எப்பவுமே அலர்ட்டாக இருக்கேன், அலைவெல்லாம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சிஸ்டம் அலைவ் 1.8 லைன் இங்கே பாருங்கள், இந்த பக்கத்தில் எல்லா இடத்துலேருந்தும் ஒரு 1.8 லைன் ரீசெட் லைன்லேருந்து இருக்கும், ரீசெட் லைனில் கனெக்ட் ஆகிருக்கும். இது எல்லா இடத்துலேருந்து கனெக்ட் ஆகிருக்கும் ஒரு சிஸ்டம் அலைவுக்கான ஒரு மானிட்டரிங் லைன் இது. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா VBus1 வேல்யூட் 1.8 லைன். இது வந்து பார்த்தீங்கன்னா இன்புட். ஓகேங்களா, இந்த இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேராக வந்து நம்மளுடைய இந்த ஐசில இருந்தே தான் வரும். உங்களுக்கு பார்த்தீங்களா, பவர் ஆன் கேட் எனேபிள் லைன் வந்து அவுட்புட். இதுல இருந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்றதுக்காக இதுல இருந்து அவுட்புட் அனுப்புது. இந்த லைன்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது இன்புட்டா வருது, அதுல இருந்து ஒரு அவுட்புட், இதுல இருந்து ஒரு இன்புட். இது வந்து நான் எனேபிள் லைன், இது வந்து எனேபிள் பண்றதுக்காக. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு GPU லைன். GPU ஜெனரல் பர்பஸ் இன்புட் அண்ட் அவுட்புட், PMU. இது வந்து பாத்தீங்கன்னா பவர் ஐசிக்குல இருந்து இங்க இருந்து ஒரு பவர் ஐசிக்கு ஒரு இன்டிமேட் கொடுக்கணும். பாத்தீங்களா, INT ஒரு இன்டிமேட் கொடுக்கணும் உங்களுக்கு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஓகே நம்ம எல்லாமே ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டிடெக்ஷன் லைன் இது. இங்க வந்து பாருங்க, ஸ்ட்ரெயிட்டா வந்து பாருங்க எங்க இருந்து வருது இது. U3300. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு U3300 இங்கே GPIO PMU சார்ஜிங் பஸ் டிடெக்ஷன் லைனு எங்கே எதில் இருந்து அங்கேருந்து எதுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பவர் ஐசி U3300. இது வந்து பார்த்தீங்கன்னா U3300 வந்து லேஅவுட்டில் போய் பாருங்க. U3300. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேண்டுக்கு பக்கத்தில் இருக்குங்களா, நேராக காம்பனன்ட் நேமில் போய் பாருங்கள். இதை பாருங்கள், நேண்டுக்கு பக்கத்தில் இதுதான் உங்களுடைய பவர் ஐசி. இதை பாருங்கள், பவர் ஐசிலேருந்து வரக்கூடிய ஒரு லைன் தான் அது. ஒரு பவர் ஐசிக்கு இன்டிமேட் கொடுக்கறதுக்கு. ஓகேங்களா, அதுக்கான லைன் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பஸ் டிடெக்ஷன். ஓகே, அடுத்தது வந்து கிரவுண்டு. உங்களுக்கு நேராக வந்து கிரவுண்டு வந்து இந்த டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 டெஸ்ட் 3 கனெக்ட் ஆகுது. இது வந்து NTCனா வந்து நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட். இந்த மாடலில் இந்த ஐசியில் வந்துட்டு இல்லை, அது வேற ஐசியில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதில் NC தான், அதனால இதையும் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. அடுத்தது இதெல்லாம் வந்து NC தான், நான் கனெக்டிவிட்டி. NCனா நான் கனெக்டிவிட்டிஸ் தான். அடுத்தது வந்து LDO லோ ட்ராப் அவுட் ரெகுலேட்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6 வோல்டேஜஸ் வரும். இந்த கெப்பாசிட்டர்ஸில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த LDO வந்து இன்டர்னல் LDO தான், இந்த ஐசிக்குள்ளே இருக்குது. LDO இன்டர்னல்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது வந்து இந்த ஐசிக்குள்ளவே இருக்கும், இன்டர்னல் LDO. அதனால இதில் இருக்க வந்து நீங்கள் வெறும் வோல்டேஜஸ் மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், 6 வோல்டேஜஸ். ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங் லைன்ஸ். இப்போ நேராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த VBus1லேருந்து வந்து ஸ்விட்சிங் ஆனால் 1ல் போவோம். செகண்ட் ஒயர்லெஸில் வந்தால் 2 ஸ்விட்சிங்கில் போவோம்.
எதில் போனாலும் இந்த எல்எக்ஸ் வழியாக சுவிட்சிங் ஆகிட்டு இந்த பிபி விடிடி மெயின் லைனில் வந்து உங்களுக்கு விபிஹெச் ஜென்ரேட் ஆகணும். இல்லைனா இந்த பேட்டரியிலேருந்து வந்துச்சு, சப்போஸ் இது ரெண்டுத்துலேயும் வரலன்னா இந்த பேட்டரியிலேருந்து இந்த எல்எக்ஸ் வழியாக வந்துட்டு சுவிட்சிங் ஆகணும். அதனால தான் உங்களுக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த S1ம் சரி S2வும் சரி ரெண்டுமே சுவிட்சிங் ஆகி கடைசியாக ஒரே லைனாக தான் உங்களுக்கு போகும். இந்த விபேட் லைன்லேருந்து நீங்கள் வந்தாலும் இந்த இது வழியாக சுவிட்சிங் ஆகி இந்த விபஸ் லைனில் தான் இந்த 3 லைனுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வழியாக தான் உங்களுக்கு வந்துட்டு விபிஹெச் லைனு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிபி விடிடி மெயின் லைனாக வரணும். இதுதான் இந்த ஐசியூவில் இருக்கிற வந்துட்டு ப்ரோட்டோகால். ஓகேங்களா? இந்த ஐசிக்கு மேலே வந்து பார்த்து கொஞ்சம் இப்போ ரோசின் போடுறோம். இப்போ ரோசின் போட்டுட்டு இதுதான் சஸ்பெக்டான்றதை பார்ப்போம். ரோசின் போட்டு எந்த காம்பனண்ட் வந்துட்டு நமக்கு ஹைலைட் ஆகி காட்டுதோ, ஹீட் ஆகி பேர்ன் ஆகுதோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு காம்பனண்ட் வந்துட்டு அந்த காம்பனண்ட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணால் சரியாயிடும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ரோசின் போடுறோம். வாங்க இந்த பிட் மேப்பில் பார்க்குறீங்களே, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டிவிட்டி எங்கெங்கெல்லாம் வந்து உங்களுக்கு லிங்க் ஆகிருக்கோ அந்த அந்த இடம் எல்லா இடத்துலையும் நம்ம ரோசின் போடணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் சைட்லேருந்தே நான் போட்டுட்டு வரேன். ஓகே, ஃப்ரண்ட் சைடில் போட்டாச்சு. அடுத்தது வந்துட்டு இந்த பக்கத்தில் போடுறோம். ஓகே, இந்த சைடும் வந்துட்டு நம்ம ரோசின் போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பேட்ரி கனெக்டருன்னும் போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜெக்ட் பண்ணலாம். எவ்வளோ வோல்டேஜ்னால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 3.8 இருந்துட்டு ஒரு 4.2 வரைக்குமே வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இன்ஜெக்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது பேட்ரி கனெக்டர் தான், அதனால் உங்களுக்கு வந்துட்டு எந்த பிரச்சனையும் வராது. இப்போ ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு டிசியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு 5 ஆம்ஸ் வச்சுருக்கேன். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், டிசியில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ 5 ஆம்ஸ் வச்சுருக்கேன். மேலே வந்துட்டு 4.2 வோல்டேஜ் கொடுத்துருக்கேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு நீங்கள் பேட்டரி கனெக்டர் தான் மேக்ஸிமம் 4.2 வரைக்கும் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா வந்துட்டு இந்த பேட்டரி கனெக்டரில் எது ப்ளஸ்ஸு எது மைனஸுன்றதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு பார்த்துக்கணும். ஏன்னா நீங்கள் எடுத்து போய் கிரவுண்டில் கொடுக்கக்கூடாது. கிரவுண்டில் கொடுத்தீங்கன்னா ஃபுல் ஆம்பியர் கன்சப்ஷன் எடுத்துருக்கோம். நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறது கிரவுண்டு, இந்த பக்கம் இருக்கிறது வந்து ப்ளஸ். ஓகேங்களா? பாசிட்டிவ் லைன்ஸ். ஓகே, இதில் வந்து நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு 4.2 வோல்டேஜஸ் வந்து நம்ம இப்போ இதில் இன்ஜெக்ட் பண்ணுறோம். அட் அண்ட் டைமில் இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிற இடத்துலையும் பார்த்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதில் நான் கொடுக்குறேன் ஆம்பியர் பாருங்கள், ஃபுல்லாக கன்சப்ஷன் எடுத்துடுச்சு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. இங்கே பாருங்கள், திருப்பி கொடுக்குறேன், ஆம்பியர் கன்சப்ஷன் எடுத்துச்சு, பட் எந்த ரியாக்ஷனும் இல்லை. நீங்கள் என்ன பண்ணுறோம், பேக் சைட்லேயும் நம்ம ரோசின் போட்டிருக்கனால அப்படியே பேக் சைட்லேயும் நம்ம திருப்பி பார்க்குறோம். திருப்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கன்சப்ஷனுமே இங்கே எடுத்த மாதிரி இல்லை. அப்படியே நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த லைன்லேயும் நமக்கு ஷார்ட் இருந்தது. ஏன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனில் வந்து கனெக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வருது. ஓகேங்களா? இந்த இடத்துல லைன் வரதுனால நான் பண்ணுறேன், நான் இந்த பக்கத்தில் வந்துட்டு இப்படியே கொடுத்துக்கிறேன். ஃபுல் ஆம்ப்ஸ் நம்ம கன்சப்ஷன் எடுக்குது. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுறேன். வெயிட் பண்ண பாருங்கள், அந்த ஐசி மட்டும் அப்படியே உங்களுக்கு மெல்ட் ஆகிட்டே வருது. ஃபுல் ஆம்ப்ஸ் கன்சப்ஷனில் இருக்குது. நீங்கள் அந்த ஐசியை பாருங்கள், பார்த்துக்கிட்டே இருங்க, அப்படியே மெல்ட் ஆகிட்டே வருதுங்களா? ஃபுல்லாக அப்படியே பாருங்கள், அது மேலே போட்டிருக்க ரோசின் வந்துட்டு அப்படியே மெல்ட் ஆகினே வருது. மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு ஃபுல்லாக வந்து 5 ஆம்ப்ஸ் கன்சப்ஷன்ஸ். அந்த பாருங்கள், அந்த ஐசி மட்டும் அப்படியே ஃபுல்லாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு அப்படியே பாருங்கள் ஃபுல்லாக பேர்ன் ஆகி நம்ம ரோசின் ஃபுல்லாக மேலே இருந்த ரோசின் அந்த ஃபாக் மாதிரி இருந்தது மொத்தம் அப்படியே மெல்ட் ஆகி அந்த ஐசி மட்டும் உங்களுக்கு ஹைலைட் ஆகி பிளாக் கலரில் காட்டுது. இப்போ பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், நல்லா கிளியராக தெரியுதுங்களா? அப்படியே அந்த ஐசி மட்டும் உங்களுக்கு பேர்ன் ஆகினே வருது. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள், அப்படியே வைக்க இன்னமும் அப்படியே மெல்ட் ஆகிட்டே வரும். இப்போ இந்த ஐசி தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஏற்கனவே இதுவாக இருந்தது. அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம இப்போ இந்த ஐசியை வந்துட்டு நம்ம இப்போ அதை சேஞ்ச் பண்ணி பார்க்குறோம். தெரியுதுங்களா? அப்படியே ஃபுல்லாக எவ்வளோ பேர்ன் ஆகிடுச்சு பாருங்கள். அப்படியே எப்பவுமே சிபியு பக்கத்தில் இருக்கிற இதுவெல்லாம் ஐசி ஆகட்டும், சிபியு பக்கத்தில் நீங்கள் எந்த காம்பனண்ட் எடுக்கிறதா இருந்தாலும் எது இருந்தாலும் ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் பண்ணிவிடுங்க. ப்ரொடெக்ஷன் பண்ணால் தான் உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சிபியு வந்துட்டு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து CPU வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஹீட்டிங் டேப் போட்டு இது வந்து ஹீட் ரெசிஸ்டன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ரெசிஸ்டன்ஸ் டேப்பு. இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த இந்த CPU வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கவர் பண்ணிக்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம ஹீட் பண்ணோம்னா என்ன ஆகும்னா பார்த்தீங்கன்னா இந்த டேப் வந்துட்டு அப்படியே பீல் ஆகி வந்துடும். அதனால் என்ன பண்ணிக்கிறோம், இதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஃபாயில் டேப் வந்துட்டு கனெக்ட் ஒட்டிக்கிறோம். தேவைன்னா நீங்கள் சைடில் இருக்கிற ஐசிஸ்லாம் கூட போட்டுக்கலாம். ஏன்னா பக்கத்தில் இருக்கிற ஐசிஸ் எந்த டேமேஜும் ஆகக்கூடாதுன்னா ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுல தப்பு கிடையாது, நீங்கள் போட்டுக்கலாம் தாராளமாக. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பேஸ்டட் ஐசி இல்லை, வந்து நார்மல் ஐசி தான். அதனால் நம்ம ஃப்ளக்ஸ் விட்டோம்னா உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணுறோம், லைட்டாக ஃப்ளக்ஸ் மட்டும் இந்த இடத்துல விட்டுக்கிறேன். CPU எந்த பக்கம் இருக்குதோ அதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து ப்ளோயர் காட்டுறேன். ஏன்னா இப்போ இந்த பக்கத்துலேருந்து நான் இப்படி அடிச்சேன்னா இதை போய் டேமேஜ் பண்ணுறேன். இப்போ இந்த பக்கத்துலேருந்து அடிச்சேன்னா இந்த ப்ளோயரில் ஹேர் வந்து இதை தான் கவர் பண்ணும். அதனால நான் இந்த பக்கத்துலேருந்து அடிச்சுக்கிறேன். ஐசியை ரிமூவ் பண்ணியாச்சு. ரைட்டாக ஃப்ளக்ஸை வச்சுட்டு விக்கை வச்சு ரிமூவ் பண்ண போகிறேன். எப்போவுமே ஒரு ஐசியை ஃபிக்ஸ் பண்ணும்போது சர்ஃபேஸ் வந்து இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கணும். தெரியுதுங்களா? சர்ஃபேஸ் இந்த அளவுக்கு கிளியராக இருந்தால் தான் உங்களோட ஐசி வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக உட்காரும். ஓகேங்களா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இதுவில் நம்ம இவ்வளோ நேரம் நம்ம வந்து பார்த்துருந்தோம் மல்டிமீட்டரில். இப்போ அதே மல்டிமீட்டரில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ ஷார்ட் கிளியர் ஆகிடுச்சான்னு பார்க்கணும். பட் ஆனால் அந்த ஷார்ட் கிளியர் ஆகிடுச்சான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதை ஒட்டி இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ஃபாயில் டேப்பு, இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணணும். ஏன்னா இது வந்து இந்த ஃபாயில் டேப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஷார்ட் சர்க்யூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆகும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இது கண்டினியூட்டி அப்படியே ஃபுல்லாகவே இருக்கிறதுனால, அலுமினியம்ன்றதுனால இதில் வந்துட்டு அப்படியே பாஸ் ஆகும் கண்டினியூட்டி. அதனால் இதை நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறோம். டயோட் வேல்யூ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த பேட்டரி கனெக்டரில் வந்துட்டு நம்ம டயோட் வேல்யூ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு பக்கமும் வந்து கிரவுண்டு காட்டிட்டு இருந்தது. இப்போ வந்து பார்க்கலாம் வாங்க. ஓகே, இந்த சைடு வந்து கிரவுண்டு தான். பிட் மேப்பில் பாருங்கள், இந்த பிட் மேப்பில் பார்க்கும்போது இந்த சைடு கிரவுண்டு தான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 294 வேல்யூ வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் கிரவுண்ட் இருந்தது, இந்த பக்கமும் கிரவுண்ட் இருந்தது. இந்த பக்கமும் கிரவுண்டு தானே இருந்தது, 000 தான் இருந்தது. இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்டு தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்துட்டு கிரவுண்ட் வந்துச்சு, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஜிஆர் வந்துச்சு, கிரவுண்ட் ரெசிடென்சி வந்துடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஐசி தான் கம்ப்ளைண்ட்டு, அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபுல்லாகவே கிரவுண்ட் ஆகிட்டு இருந்தது. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ஐசியை வந்துட்டு நம்ம திருப்பியும் வந்து வேறு ஐசி தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த ஐசி இல்லை, வேறு ஐசி நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணலாம் வாங்க. ஓகே, இப்போ நம்ம வேறு ஐசி சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ப்ரொடெக்ஷனோடு இருக்குது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்க்ராப் போர்டு. இந்த போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த ஐசி இருக்குங்களா? ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்க்ராப் போர்டில் இருக்கிற இந்த ஐசியை எடுத்துகிட்டு நம்ம இப்போ இந்த ஐசியை வந்துட்டு இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? பார்க்கலாம் வாங்க. இதை நம்ம ரிமூவ் பண்ண ஐசி, இது நம்ம ரிமூவ் பண்ண ஐசி.
இந்த ஐசி இப்போ நம்ம எடுக்க போகிற ஐசி. ஓகேங்களா? ஒரு ஐசி ரிமூவ் பண்ணும்போது வந்துட்டு எந்தெந்த பக்கத்தில் டாட் இருக்குது, எந்த பக்கத்தில் பொலாரிட்டிலாம் பார்த்து வச்சுக்கணும். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஐசிக்கு வந்துட்டு இந்த சைடில் டாட் இருக்குது, இதுதான் நம்மளோட பொலாரிட்டி. ஓகே, திருப்பி அதே மாதிரி தான் இந்த ஐசியை லைட்டாக ஃப்ளக்ஸ் விட்டுக்கிறோம். லைட்டாக ஹீட் பண்ணிக்கிறோம். இது ஸ்கிராப் போர்டுன்றதுனால நான் ப்ரொடெக்ஷன்லாம் பண்ணல, ஏன்னா இது வந்து நான் பார்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் இந்த போர்டு யூஸ் பண்ணுவேன். ஆல்ரெடி இது ஒரு கஸ்டமர், இந்த சிபியூ இதெல்லாம் வந்துட்டு ஸ்வாப் பண்ணி அந்த வேறு ஒரு நல்ல போர்டில் போட்டுட்டோம். ஓகே, ஐசி எடுத்தாச்சு. இதுதான் அந்த ஐசி. ஓகேங்களா? கிறிஸ்டல் ஐசிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாது, லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. லைட்டாக இப்படி வைப் பண்ணிங்கனாலே உங்களோட லெட்ஸ் எல்லாமே வந்துடும். ஓகே, இந்த ஐசிலே லைட்டாக ஒரு கார்னரில் சும்மா கிராக் ஆகிருக்கு. பட் ஆனால் அந்த அளவுக்கு மேலே சர்க்கியூட்டில் ஒன்றும் பிரச்சனை ஆகிருக்காதுன்னு நினைக்கிறேன். வச்சு பார்த்தா தெரிஞ்சிருவாங்க. ஓகே ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஐசியை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். லைட்டாக ஃப்ளக்ஸ் வச்சுக்கிறேன், ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குல்ல, லைட்டாக ஃப்ளக்ஸ் வச்சுட்டு, ஏன்னா நம்ம இந்த ஐசியை ரீஅலைன் பண்ணும்போதே லைட்டாக இருக்கும் ஃப்ளக்ஸு. இப்போ அந்த ஐசியை எடுத்துக்கிறேன், பொசிஷன் கரெக்டாக பார்க்குறோம். ஓகே, பொசிஷன் கரெக்டாக பார்த்து வச்சுட்டோம். ஐசியாக அதுவே டேர்ன் ஆகி கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, பார்த்தீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா லைட்டாக ஷேக் பண்ணி பார்க்குறோம். ஓகே, ஷேக் ஆகிடுச்சு. டக்கு என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட ப்ளோயிங் ஃபேன் ஏதாவது இருந்ததுன்னா எடுத்து கூல் பண்ணிவிடுங்க. இதுதான் நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த ஐசி, பார்த்தீங்களா? இது பேர்ன் ஆகி இருந்ததில் ஒரு சைடு, அதே ஐசி, அந்த ஐசி இது தான் நம்ம ரிமூவ் பண்ண ஐசி. ஓகேங்களா? ஐசியை நம்ம இப்போ வந்து பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செக் பண்ணலாம். செக் பண்ணுறதுக்கு முன்னாடி திருப்பி நம்ம ஒட்டி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? ரிமூவ் பண்ணியாச்சுங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இந்த ஃபாயில் டேப் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு மல்டிமீட்டரில் செக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கேருந்து இங்கே இதில் தான் நம்ம இன்ஜெக்டே பண்ணோம். இப்போ இதில் செக் பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா 280, 291. ஓகே, ஜிஆர் வந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த இடமே ஷார்ட்டில் தான் இருந்தது, இப்போ இதுவும் நமக்கு ஜிஆர் வந்துடுச்சு. அடுத்ததாக அப்படியே பேக்கில் போகிறோம், பேட்ரி கனெக்டரை செக் பண்ணுறோம். அப்படியே பேக்கில் வந்துட்டோம், பேட்ரி கனெக்டரை செக் பண்ணுறோம். ஒரு பக்கம் கிரவுண்டு, இன்னொரு பக்கம் 292. ஜிஆர் வந்துடுச்சுங்களா? இதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல ஷார்ட்டில் இருந்தது, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜிஆர் வந்துடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அடுத்தது இந்த மொபைலை வந்து டிசியில் வச்சு ஆன் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா வந்து மொபைலை வந்து டிசியில் வச்சு ஆன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பேட்டரி கனெக்டரில் வந்துட்டு பேட்டரி கனெக்டரில் வச்சு டிசியை கனெக்ட் பண்ணுறோம். ஆன் ஆஃப் சுவிட்ச் பட்டனை வச்சு ட்ரிகர் பண்ணுறோம். பூட் ஆகுது, 124ல் நிற்குது, நின்று ஃபோன் ஆன் ஆகிடுச்சு. ஒரு ஃபோன் மொபைல் ஆன் ஆகிடுச்சுன்னா கிராஜுவேட்டாக உங்களுக்கு வந்துட்டு இந்த 200, 300, 400, 500, 600, 700, ஒரு சில மொபைல் 1200 அப்படி கூட போகும். கிராஜுவேட்டாக இப்படி மாதிரி இன்க்ரீஸ் ஆச்சுனாலே
உங்களுக்கு வந்து மொபைல் ஆன் ஆகுது பார்த்தீங்கன்னா 1800 1500 1900 இவ்வளோ அளவு உங்களுக்கு போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெடி பண்ண அதே போர்டு தான். தெரியுதுங்களா அந்த ஐசி எவ்வளோ உடஞ்சிருக்குங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்துட்டு இதை வச்சு ஆன் பண்ணுவோம். டிஸ்பிளே வச்சு ஆன் பண்ணலாம் இருங்க. ஓகே, இப்போ வந்து இந்த டிசி வந்து ஆஃப் பண்ணுறேன். ஏன்னா வந்து நம்ம வந்துட்டு இப்போ டிஸ்பிளே கனெக்ட் பண்ண போகிறோம். பேட்டரி கனெக்டர் எடுத்துடுறேன், டிசி கனெக்டர்ஸ் இது. ஓகே, டிஸ்பிளே கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூட் கேபிளை கனெக்ட் பண்ணுறோம். ஓகேங்களா, பூட் கேபிளை கனெக்ட் பண்ணிட்டோம், இதையும் கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா டிசியை ஆன் பண்ணிக்கிறோம். ஓகே, டிசி ஆன் பண்ணியாச்சு. அடுத்தது என்ன பண்ணுறோம், அப்படியே வரோம், வந்து என்ன பண்ணுறோம், பேட்ரி கனெக்டரை வந்துட்டு சரி ஆன் ஆஃப் சுவிட்ச் பட்டனை ட்ரிகர் பண்ணுறோம். 126 நின்று உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் மொபைல். ஓகே, இங்கே பார்த்தீங்களா, சாரி உங்களுக்கு ஆப்பிள் லோகோ வந்து தெரியாது இந்த வெளிச்சம் இருக்கிறதுனால. மொபைல் ஆன் ஆயிடுச்சு, தெரியுதுங்களா? அங்கே பூட் ஆகிறது பாருங்கள், அப்படியே 200 300 சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆப்பிள் லோகோவில் இருக்கிற வரையும் 1600 2000 சம்திங் போயிடுச்சிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொபைல் வந்து உள்ளே போயிடுச்சிங்களா. இப்போ உங்களுக்கு மொபைல் வந்து டிஸ்பிளே ஆன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, திருப்பி வந்து ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடுச்சு. ஸ்க்ரீன் டச் பண்ண உடனே உங்களுக்கு பூட் வந்து அதிகமாக இருக்கும். ஸ்க்ரீன் எப்போ வந்து உங்களுக்கு ஆஃப் ஆகுதோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிடும், பவர் கன்சியூம் ரெடியூஸ் ஆகிடுச்சிங்களா. இப்போ நான் ஸ்க்ரீனை டச் பண்ணுறேன், ஆன் ஆகிடுச்சிங்களா. ஸ்க்ரீனு இங்கே ஆன் ஆன உடனே உங்களுக்கு பார்த்தீங்களாங்க 1200 1800 27th நவம்பர். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லேயர்டாக நம்ம 2 போர்டுமா செப்பரேட் பண்ணோம்ல, அந்த போர்டை வந்துட்டு நம்ம இப்போ வந்து ஜாயின் பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணுறோன்னா இப்போ வந்துட்டு இந்த லேயர் போர்டில் வந்துட்டு அந்த செப்பரேட் பண்ண ஒரு பார்ட் போர்டை வச்சுருக்கிறோம். இப்போ செகண்ட் போர்டு வந்து செகண்ட் வந்து இதை வந்து ரீபால் பண்ணணும். அதில் இருக்கிற அந்த பால்ஸ் வந்து நம்ம ஏற்கனவே இருந்த அந்த பால்ஸஸ்லாம் வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம். அதுக்காக இந்த ஸ்டென்சில் வச்சுட்டு பிபிடி அப்ளை பண்ணுறோம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணோம், நம்ம இப்போ பிபிடி இதில் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ இதில் இருக்கிற இந்த ஹோல்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிபிடி போயிட்டு அதில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா பொறுமையாக வந்து இந்த ஸ்டென்சிலை ரிமூவ் பண்ணோம்னா அந்த பிபிடி வந்து கீழே வந்து பால்ஸ் மாதிரி க்ரியேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஸ்டென்சிலை ரிமூவ் பண்ண உடனே நமக்கு என்ன ஆகும்னா எல்லா பிபிடிஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அந்தந்த பால்ஸ் இருந்த இடத்துல அப்படியே ரவுண்டாக க்ரியேட் ஆகி நின்றுட்டுருக்கும். ஓகேங்களா. ஓகே, இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஜிக்கில் வச்சு நம்ம இந்த ஸ்டென்சிலில் வச்சு நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், அந்த பிபிடியை வந்து ஸ்டென்சிலில் போட்டு அதை ஃபில் பண்ணியிருக்கோம். அந்த ஸ்டென்சிலில் இருக்கிற கேப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிபிடி போயிட்டு ஃபில் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், அப்படியே க்ரியேட் ஆகி சின்ன சின்ன வந்து பால்ஸாக இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே லெட் பாலாக வந்து க்ரியேட் ஆகும். அது எப்படின்றது இப்போ பார்க்கலாம் வாங்க. நம்ம வச்ச அந்த பிபிடி எல்லாமே வந்து பால்ஸாக க்ரியேட் ஆகிடுச்சிங்களா. ஆனால் 138 போட்டோடனே நம்ம 200 250 வரணுன்றல, அதுக்கு முன்னாடியே வந்து இதில் வந்து மெல்ட் ஆகி பால்ஸாக க்ரியேட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறோன்னா ஓகே, பால்ஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. அடுத்தது நான் ஆஃப் பண்ணி கூல் பண்ணிடுறேன்.
ஏன்னா இப்போ அப்படியே இதுக்கு மேலே வச்சோன்னா அது ஏற்கனவே வந்து இப்போ மெல்ட்டிங் கண்டென்ட்டில் இருக்கிறதுனால அப்படியே போய்ட்டு ஒட்டிக்கும். அதனால் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இதை வச்சுட்டு அப்புறமா ஹீட் பண்ணோம்னா தான் அது உங்களுக்கு கரெக்டாக அது போய் ஃபிக்ஸ் ஆகும். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா பால்ஸ் எல்லாம் வந்துட்டு அப்படியே ரேப்சர் ஆகி திருப்பி ஷார்ட் ஆகிடும். ஒரு நார்மல் டெம்பரேச்சரில் வந்திருக்கு. இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணலாம், லைட்டாக வந்து ஃப்ளக்ஸ் வச்சுக்கிறோம் இதுக்கு மேலே. ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், லைட்டாக ஃப்ளக்ஸ் வச்ச பிறகு நம்மளுடைய இந்த அப்பர் போர்டை வந்துட்டு லோயர் போர்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு வந்து கரெக்டாக அலைன்மெண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஹீட் பண்ண போகிறோம். இந்த செகண்ட்ஸ் டவுன் ஆக தான் உங்களுக்கு ஹோல்டிங் டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஹீட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே லெவலில் வந்து எல்லா இடத்துலையும் வந்து கரெக்டாக சர்ஃபேஸில் வந்துட்டு ஃபார்ம் ஆகும். ஓரளவுக்கு இப்போ 50க்கு மேலே 50 செகண்ட்ஸ் கிட்ட வந்துடுச்சுன்னா நீங்கள் லைட்டாக வேணால் ஷேக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா, ஷேக் ஆகுதுங்களா? இன்னும் ஷேக் ஆச்சுன்னா ஓகே, ஃபிக்ஸ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ரொம்ப ஷேக் பண்ணக்கூடாது, பால்ஸ் வந்து மர்ஜ் ஆகிடும். ஓகே, எல்லா கார்னர்லேயும் நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கான்னு பார்த்துக்கணும் ஒரு டைம். இப்போ என்ன பண்ணோன்னா கூல் பண்ணிடலாம். ஓகே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு ஆன் பண்ண வேண்டியது தான் வேலை. ஓகேங்களா, இப்போ எடுத்து இதை வந்து மொபைலில் வச்சு நம்ம ஆன் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து டிஸ்பிளே வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது மொபைலை ஆன் பண்ண வேண்டியது தான். ஓகே, பார்த்துடலாமா? போட்டேன். ஓகே, மொபைல் வந்து பர்ஃபெக்டாக ஆன் ஆகிடுச்சு. பாஸ்வேர்ட் கஸ்டமருக்கு தான் தெரியும். ஓகேங்களா? பார்த்தீங்களா?